கைஸ் வணக்கம். ஸோ நம்முடைய டிஎன்எம்ஆர்பி செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கேட்குற கேள்வி என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் இன்னும் எங்களுக்கு வந்து கிளியராக வந்து பிடிபடலை. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டான வீடியோ அப்படிங்கிறது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், இது அஸ் பர் 2024 நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஐ வந்து எதுக்கெல்லாம் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களோ, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ வந்து நான் கிளியராகவே சொல்கிறேன். ஸோ நல்லா பாருங்கள் இந்த வீடியோவை. இது பியூராக டிஎன்எம்ஆர்பி எஃப்எஸ்ஓ எக்ஸாமுக்கு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான 2026 நோட்டிஃபிகேஷன் கமிங் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். கரெக்டா? ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு இது வந்து 2021 நோட்டிஃபிகேஷன். கரெக்டா? அதில் கொடுத்துருந்த அக்டோபர் 13, 2021 பிரகாரம் நீங்கள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், எல்லா ஈக்குவலன் குவாலிஃபிகேஷன் வந்து இது இருக்கணும் அப்படின்னு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு 2021 நோட்டிஃபிகேஷன்லேருந்து நான் இதை எடுக்கிறேன். கரெக்டா? இதில் என்னென்ன கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. எ பேச்சுலர் டிகிரி இன் த ஃபுட் டெக்னாலஜி. கரெக்டா? ஸோ ஃபுட் டெக்னாலஜி ஆர் டைரி டெக்னாலஜி ஆர் பயோடெக்னாலஜி ஆர் ஆயில் டெக்னாலஜி ஆர் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் ஆர் வெட்டினரி சயின்ஸ் அண்ட் பயோகெமிஸ்ட்ரி microbiology. So master degree in the chemistry or bachelor degree in the medicine from the university. Correct? Recognized by the யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். கரெக்டா? ஸோ இந்த டிகிரிஸ் எல்லாமே வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இது மட்டும்தான் எலிஜிபிளா அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து டைரக்டாக எலிஜிபிள். கரெக்டா? பட் ஈக்குவலன் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் வருவாங்க. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பிஇல ஒரு டிகிரி இருக்கு அப்படின்னா அதுக்கு ரெலவெண்டா அதே சிலபஸ் மாடிஃபிகேஷன்ல ஒரு 50% மேல இன்னொரு டிகிரி வந்து படிச்சிருப்பீங்க. கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இப்போ ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படின்னாலே எல்லா டிகிரியுமே ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படிங்கிறது இன்ஜினியரிங் வரும், லா வரும், மெடிசன் வரும். கரெக்டாக? ஸோ எம்பிபிஎஸ் அப்படி வரும். ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் ரிலேட்டடாக வர்ற டிகிரிஸ் எல்லாமே அதுக்கு வந்து எலிஜிபிள். கரெக்டாக? ஸோ அந்த வகையில் இது வந்து ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஆயில் அண்டு அக்ரிகல்ச்சர் சயின்ஸு, வெட்டினரி சயின்ஸு, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, மாஸ்டர் டிகிரி இந்த கெமிஸ்ட்ரி ஆர் பேச்சுலர் டிகிரி இந்த மெடிசின். ஸோ இவங்கெல்லாம் எலிஜிபிளாக இருந்தாலும், கரெக்டா? ஸோ இதுக்கு வந்து ஈக்குவலன் டிகிரியா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க, எனி அதர் ஈக்குவலண்ட். ஓகே, இந்த ஈக்குவலண்ட் இதுக்கு ஈக்குவலண்டா எந்தெந்த டிகிரி எல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். கரெக்டா? ஸோ கிளியராகவே நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து இது 2021 கேட்டகரி. கரெக்டா? ஸோ எஸ்சியா ஓல் எஸ்சி ஏவா இல்லை அப்படின்னா எஸ்டி, எம்பிசி டிஎன்சி, பிசி பிசிஎம். ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 59 இயர், அதாவது அப்போதைக்கு 59 இயர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜாக இருந்துச்சு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து 60 வயசாக மாற்றிட்டாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அது வந்து 60 இயர்ஸாக வந்து மாற்றுவாங்க. ஏன்னா நோ ஏஜ் லிமிட், அதை தான் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதர்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து ஜென்ரல் கேண்டிடேட். கரெக்டா? ஸோ ஜிடி ஆர் அன்ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ 32 வயது அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி அதர்ஸில் அதாவது பிசிக்கலி சேலஞ்சராக இருந்தாங்க அப்படின்னா 42 இயர்ஸ். அதே மாதிரி எக்ஸர்வீஸ்மென் பிலாங்கிங் டு அதர்ஸ். ஓகே, ஸோ ஜென்ரல் கேண்டிடேட்டில் எக்ஸர்வீஸ்மென் இருந்தாங்கன்னா 48 வயசு அப்படின்னு வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ இது வந்து ஏஜ் லிமிட். ஓகே, ஸோ இப்போ நான் கிளியராகவே உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுற பாருங்க. ஸோ அஃபீஷியலாக ஓகே வெயிட், இவங்க கிளியராகவே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ரூல் 2011 பிரகாரம். கரெக்டா? அஸ் பர் 2.1.3 ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ரூல் 2011 பிரகாரம் எந்தெந்த டிகிரி எல்லாம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் வருகிறது அப்படின்னு சொல்லி இங்கே கிளியராகவே கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்கலாம். கரெக்டாக? ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ரூல் 2011 பிரகாரம். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து பாருங்கள்,
food safety officer shall be a whole time officer and shall on the date on which he is appointed by passes. கரெக்டா? ஸோ எதெல்லாம் வந்து இதை முடிச்சிருந்தாங்களோ அவங்கெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? இந்த எஃப்எஸ்எஸ்ஆர் 2011 பிரகாரம் நீங்க வந்து பேச்சுலர் ஆர் மாஸ்டர் ஆர் டாக்டரேட், ஓகே, ஸோ பேச்சுலர் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரி இல்லை டாக்டரேட் டிகிரி இந்த டிசிப்ளின் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க எலிஜிபிள். அதாவது நம்ம இப்போ இந்த 11 டிகிரி இப்போ தான் நம்ம பார்த்தோம். கரெக்டா? டைரக்டான எலிஜிபிள் ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி, ஆயில் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ் அண்ட் பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஆயில் டெக்னாலஜி, மெடிசின் ஃப்ரம் த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. இதுதான் வந்து இந்த 11 டிசிப்ளின் தான் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா? ஸோ இதுக்கு ரெலவெண்ட்டாக ஈக்குவலன்ட் கேட்டகரி எதெல்லாம் வருது அப்படி சொல்லிட்டு அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். கரெக்டா? அதே மாதிரி இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவலன்ட் டிகிரி அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபுட் சேஃப் இந்த டிகிரிஸில் அதாவது நீங்கள் படித்த டிகிரி படிக்கும் போதே அந்த சிலபஸில் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான சிலபஸை வந்து நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? அதனால தான் இதில் வந்து எலிஜிபிள் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதே நேரத்தில் வந்து நீங்கள் வேற இது ரிலவெண்ட்டான ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான சிலபஸ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? நல்லா நோட் பண்ணிக்கலாம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான சிலபஸில் 50% மேலே நீங்கள் படித்த டிகிரியில் சிலபஸாக இருந்துச்சுன்னா நீங்களும் அது ஈக்குவலண்டாக கன்சிடர் பண்ணி உங்களோட போர்டுக்கு வந்து நீங்கள் லெட்டர் அனுப்பலாம். கரெக்டாக? உங்கள் போர்டு மூலமாக டிஎன்எம்ஆர்பிக்கு அனுப்பி எல்லா போர்டுக்கு அனுப்பி அவங்க மூலமாக வந்து நீங்கள் அப்ரூவல் வாங்க முடியும். கரெக்டாக? ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக இந்த சிலபஸ் நாங்கள் வந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு உங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் போர்டு மூலமாக இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான சிலபஸ் 50% மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்களும் அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு மூலமாக உங்களால் வாங்க முடியும். கரெக்டாக? ஸோ அதை தாண்டி ஈக்குவலன்ட் டிகிரியாக எதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இங்கே நான் கிளியராகவே சொல்லிடுறேன். கரெக்டாக? அக்கார்டிங் டு த நோட்டிஃபிகேஷன் இஸ்யூடு பை த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. கரெக்டாக? எஃப்எஸ்எஸ்ஐ வந்து 2023 செப்டம்பர் 21ல ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் ஃபாலோயிங் மெடிசின் ரிலேட்டட் டிகிரிஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். கரெக்டா? எஃப்எஸ்ஓக்கு வேற என்னென்ன டிகிரி எல்லாம் எலிஜிபிள், ஏன்னா இங்கே கீழே கொடுத்துருக்க இந்த 11 டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணலை இதில் நோட்டிஃபிகேஷனில். பட் இவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலன்ட் டிகிரியில் வருவாங்க. கரெக்டாக? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னா அதுக்கு கீழே யார் யாரெல்லாம் வர்றாங்க, அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்னா அதுக்கு கீழே யார் யார் வராங்க, ஸோ மெடிசின்னா யார் யார் வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்த்துக்கலாம். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபுட் டெக்னாலஜி. ஃபுட் டெக்னாலஜிலேருந்து யார் யார் வராங்கன்னு பாருங்க. ஃபுட் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங் அண்டு ப்ரிசர்வேஷன். கரெக்டாக? அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி அண்டு மேனேஜ்மெண்ட், ஃபுட் பயோடெக்னாலஜி. கரெக்டாக? ஸோ ஃபுட் பிளான்ட் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ராசஸிங். ஓகே, ஸோ ஃபுட் சேஃப்டி அண்ட் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங். ஸோ இந்த 11 டிசிப்ளினும் ஃபுட் டெக்னாலஜிக்கு கீழே வரக்கூடிய டிசிப்ளின்ஸ். கரெக்டா? ஸோ இதெல்லாமே வந்து ஈக்குவலன்ட் டிகிரியாக வந்து ஃபுட் டெக்னாலஜிக்கு ஈக்குவலண்டாக கருதப்படும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்டா? அப்போது இந்த 11 டிசிப்ளின் வந்து நீங்கள் ஃபுட் டெக்னாலஜிக்கு ஈக்குவலண்டாக கருதப்படுவீங்க. ஃபுட் டெக்னாலஜியோட சிலபஸில் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் படிச்சிருக்கிறதுனால இந்த ஃபுட் டெக்னாலஜிக்கு கீழே வர இந்த 11 டிசிப்ளினும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு எலிஜிபிள். அக்கார்டிங் டு த 2023 செப்டம்பர் 21 ரிலீஸ் பண்ண ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன்லேருந்து இதை நம்ம வந்து பார்க்குறோம். கரெக்டா? அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அப்படின்னா யார் யாரெல்லாம் இந்த 8 டிசிப்ளினும் அக்ரிகல்ச்சர் சயின்ஸுக்கும் எலிஜிபிள். கரெக்டா? அது என்ன 8 டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, ஃபிஷரிஸ், ஃபுட் டெக்னாலஜி. கரெக்டா? ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் ஹார்டிகல்ச்சர். கரெக்டா? இவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 2025 அது 2023 இது வந்து 2025 மார்ச் 28 ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் கெசட் படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8 டிசிப்ளினும் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்க்கு ஈக்குவலன்ட் டிகிரியாக கருதப்படுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, அதே மாதிரி மெடிசின் டிகிரி. ஓகே, ஸோ யார் யாரெல்லாம் மெடிசின் டிகிரியில் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் படித்தவங்க. கரெக்டா? ஸோ மெடிசினில் யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ், அதே மாதிரி பிடிஎஸ்,
பிஹெச்எம்எஸ் கரெக்டா, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசின் அண்ட் சர்ஜரி. ஓகே, அதே மாதிரி பியூஎம்எஸ். ஓகே, ஸோ பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசின் அண்ட் சர்ஜரி. அதே மாதிரி பிஎஸ்எம்எஸ் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசின் அண்ட் சர்ஜரி. BAMS, ஓகே, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அண்ட் சர்ஜரி. ஓகே, ஸோ அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் சோவா ரெக்பா மெடிசின் அண்ட் சர்ஜரி. ஓகே, ஸோ இந்த 7 டிசிப்ளினும் மெடிசின் டிகிரிக்கு கீழே வந்து வருகிறது. கரெக்டா, ஆக மொத்தத்தில் இதில் ஒரு 7, அதில் 8, அப்புறம் அதில் ஒரு 11 டிசிப்ளின். கரெக்டா, அப்போது கிளியராகவே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஸோ இந்த டிசிப்ளினில் ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு 11 டிசிப்ளின் வந்து ஈக்குவலன்ட் டிகிரிக்கு வந்துச்சு. கரெக்டா, அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் ஒரு 8 டிசிப்ளின் வந்து ஈக்குவலன்ட் டிகிரிக்கு வந்துச்சு. ஓகே, அதே மாதிரி மெடிசின் டிகிரியில் வந்து 7 டிசிப்ளின் வந்து ஈக்குவலன்ட் டிகிரியாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் சேஃப்டி அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமக்கு வந்து தெரிஞ்சு இந்த 11 டிசிப்ளின், 8 டிசிப்ளின், 7 டிசிப்ளினும் எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து ஈக்குவலன்ட் டிகிரியாக இதில் கருதப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, அது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். கரெக்டாக, இந்த இப்போ ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னா இந்த 11 டிசிப்ளின் ஈக்குவலண்ட்டில் வருவீங்க. அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்னால் 8 டிகிரியும் வந்து ஈக்குவலண்ட்டில் வருவீங்க. மெடிசின் டிகிரி அப்படின்னா இந்த 7 டிகிரியுமே வந்து ஈக்குவலண்ட்டில் வருவீங்க. கரெக்டாக, இப்போ இந்த 7 பேருமே எலிஜிபிளா அப்படின்னா எலிஜிபிள் தான். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரும்ப ஏன்னா நிறையா பேர் வீடியோவை வந்து ஒழுங்காகவே பார்க்காம ஜென்ரலாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போகுது, சார் இந்த டிகிரி எலிஜிபிளா, இந்த டிகிரி. நான் தெளிவாகவே சொல்கிறேன். கரெக்டாக, ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்கிற அவங்க வந்து ஒரு 11 டிகிரியை வந்து ஸ்பெசிஃபைடாக அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக, அதை தாண்டி இந்த ஃபுட் டெக்னாலஜிக்கு ஒரு 11 டிகிரி வந்து ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அக்ரிகல்ச்சர் சயின்ஸுக்கு ஒரு 8 டிகிரி ஈக்குவலண்ட் சொல்லியிருக்கேன். மெடிசினுக்கு ஒரு 7 டிகிரி ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக, ஆக மொத்தத்தில் இதில் ஒரு 11, அதில் ஒரு 11. கரெக்டாக, ஸோ 11 டிகிரி டைரக்ட் எலிஜிபிள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22, 30, 37 டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா எலிஜிபிள். கரெக்டா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு நீங்கள் அதாவது காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கிற சிலபஸும் இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான சிலபஸும் ஒரே மாதிரி ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னா உங்கள் போர்டு மூலமாக நாங்களும் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் போர்டு கிட்ட அப்ரூவல் வாங்க முடியும். கரெக்டாக, அது வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது, போர்டு மூலமாக அதை கண்டக்ட் பண்ணுங்க. கரெக்டாக, ஸோ நீங்கள் தனிப்பட்ட நபர் மூலமாக வந்து அதை கண்டக்ட் பண்ண முடியாது, போர்டு மூலமாக வந்து கண்டக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த 37 டிகிரி இல்லாமல் வேற யாராச்சும் எங்களுக்கும் இந்த சிலபஸில் வந்து நாங்களும் இதை வந்து படிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணணும் நினச்சிங்க அப்படின்னா அவங்களும் வந்து ஈக்குவலன்ட் டிகிரியில் வந்து நீங்கள் போர்டு மூலமாக அவங்கள அப்ரோச் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். கரெக்டாக, அதே மாதிரி நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு என்னென்ன டிகிரி எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக, மெடிசின் டிகிரினா இந்த 7 ரெலவெண்ட்டும் வருவாங்க. அக்ரிகல்ச்சர் சயின்ஸ்னா இந்த 8 டிசிப்ளின் வருவாங்க. ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னா இந்த 11 டிசிப்ளின் வருவாங்க. கரெக்டாக, அது மாதிரி வெட்டினரி, ஸோ வெட்டினரி அண்ட் அலைடு சயின்ஸில் வந்து இந்த 5 டிகிரியும் வருது. கரெக்டாக பாருங்கள், வெட்டினரி சயின்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் ஆயில் டெக்னாலஜி இவங்களுமே வந்து இதில் வருவாங்க. கரெக்டாக, இதில் உங்களுக்கு எதுவும் ஃபர்தராக டீட்டெயில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த 9345188422 அல்லது 9345021525 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். கரெக்டா, ஸோ இதுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பீனிக்ஸ் கிளாஸ் ரூம் ஆப் வழியாக இது வந்து நெக்ஸ்ட் அடுத்து ஒரு புது பேட்ச் வந்து ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறமா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். கரெக்டா, ஆல்ரெடி ஒரு கோர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஜூன் 4ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு அடுத்த கோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்டா, இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு வந்து இந்த கிளாஸஸ்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா ஷெட்யூல் பேஸ்டு ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி தமிழ் குவாலிஃபிகேஷன் கிளாஸஸ் இருக்கு, குவிசஸ் அப்படிங்கிறது இருக்கும், யூனிட் வைஸ் மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும், வேரியஸ் ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான எக்ஸாம் பிஒய்க்யூ அப்படிங்கிறது உங்களால் டிஸ்கஸ் பண்ண முடியும். 7 ஃபுல் மார்க் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்கு. கரெக்டா, தமிழ் குவாலிஃபிகேஷன், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் எந்த டவுட் இருந்தாலுமே இந்த நம்பருக்கு, அதாவது 9345188422 அல்லது 934502
21525 அப்படிங்கிற இந்த ரெண்டில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். கரெக்டாக? இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 4999 மட்டும்தான். கரெக்டாக? அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆப் வழியாக மட்டும்தான் உங்களால் அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கிடையாது. phoenixcoaching.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் உங்களால் அப்ரோச் பண்ண முடியும். கரெக்டாக? இதை தாண்டி டிஎன்பிசி அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறதும் ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்குமே இந்த நம்பருக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4888க்கு ஆஃபர் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதுலேயுமே வந்து உங்களோட சீட்டை வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அப்படி ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸஸ் ஷெட்யூல் பேஸ்டு வந்துடும். டவுட் கிளியரிங் செஷன், யூனிட் பேஸ்ட் இ புக்கு, ஸோ டிஎன்பிஎஸ்சியோட பிஓக்யூ மாக் எக்ஸாம் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் வெபினார் கூட உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பீனிக்ஸ் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஆப்பை வந்து சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா phoenixcoaching.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் இந்த இதை நீங்கள் அப்ரோச் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? ஸோ எந்த நம்பர் 9345021525 அல்லது 9345188422 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ நான் தெளிவாக சொல்லிட்டேன். குவாலிஃபிகேஷனுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்க மறுபடியும் சந்திக்கிறேன். கரெக்டாக? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.